ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஃபார் 30 days அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெகுலராக வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதில் டே 7ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரா ஜம்பிள்ஸ்லேயும் இது 3rd வீடியோ கைஸ். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கிறத பார்க்கணும்னா என்னோட லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட் ஓகேங்களா, இங்கிலீஷ் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் SSC 2022 இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நம்ம IBBS கிளர்க்குக்கான கால் லெட்டர் வந்து நேற்றுக்கு ஈவினிங் வந்திருந்தது. அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா August 28th அண்ட் அதுக்கு அடுத்த வீக் September 3rd 4th அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட கால் லெட்டர் முக்கால்வாசி பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணாதவங்க IBBS வெப்சைட் போயிட்டு உங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் பி ஸோ அதில் என்ன டேட் இருக்கோ அதுக்கு ஏற்றப்பறம் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கைஸ், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா, ஃபைன் கைஸ். இப்போ நம்ம டேரக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ். ஸோ பேரா ஜம்பிள்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் அப்படிங்கிறது என்னது கைஸ்? பேராகிராஃப் அப்படிங்கிறது இட்ஸ் அ குரூப் ஆஃப் சென்டென்சஸ். அந்த குரூப் ஆஃப் சென்டென்சஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜம்பிள் பண்ணினா கலச்சு இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை லாஸ்ட் சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க, செகண்ட் சென்டென்ஸை ஃபிஃப்த் சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மாறி இருக்கும். கரெக்டான ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் பேரா ஜம்பிள்ஸ். ஓகேங்களா கைஸ்? அதில் சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் சென்டென்சஸை நீங்கள் வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா லாஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துட்டு ரிமைனிங் சென்டென்சஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டையுமே கொடுத்துட்டு ரிமைனிங் சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா, எப்படி கொடுத்துருந்தாலும் கரெக்ட் ஆர்டரில் நம்ம பண்ணணும். எப்படி எல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னதுன்னா எலிமினேட் பண்ணணும். எப்படியெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னா, ஒரு விஷயங்கள் ப்ரோனவுனில் ஸ்டார்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாது. இப்போ ஹீன்னு ஒன்று சொல்கிறாங்க, ஷீன்னு ஒன்று சொல்கிறாங்க, இட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை பற்றி இப்போ ஹீன்னு ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஹீனா யாருங்கிறத ஆல்ரெடி ஹீனா ராம, ஹீனா குமார் அப்படிங்கிறவங்க பற்றி ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். கரெக்டாக அப்போ அது ஃபஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாதுல்ல. ஸோ ப்ரோனவுன்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிறது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்காது. ஸோ அது ஃபஸ்ட் சென்டென்ஸ் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹெட்லைன் என்னது கைஸ், முழுமையாக இருக்காது. ஏதோ ஒன்று மேலால் சொல்லியிருப்பாங்க, அதை பற்றின எக்ஸ்பிளைன்டு ஸ்டேட்மெண்ட்லாம் அடுத்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கும். ஓகேங்களா, செகண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோடைய ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோடைய சொல்யூஷனாக இருக்கலாம், ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோடைய கண்டினியூஷனாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? எப்போவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒரு பேர்டு சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது கண்டிப்பாக இதுதான் வரும் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மிடில் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இந்த செகண்ட் சென்டென்ஸோட கண்டினியூஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்களா, அது பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி, இப்படி ஆரம்பிச்சது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது வந்து மிடில் சென்டென்சஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேர்டு சென்டென்சஸ் கைஸ். நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு அடுத்தது இதுதான் வரும் அப்படின்னா அந்த பேர்டு சென்டென்சஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் இது வரலாம்னா அந்த பேர்டு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் சேர்ந்தாப்புல வருங்கிறது உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங் இந்த மாதிரி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு பாசிட்டிவான ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்கலாம். நெகட்டிவான விஷயம்னா அது இம்பேக்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு நேர்பட இல்லாமல் இன்டைரக்டான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் முடிக்கும் போது அந்த ஃப்ரூட்ஸை ஒரு வெஜிடபிளோட ஒரு கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஒரு டைரக்ட் கம்பேரிசனாக இல்லாமல் இன்டைரக்டாக கம்பேர் பண்ணி முடிக்கலாம். இந்த மாதிரிலாம் எண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, நம்ம இப்போ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், but research over the past 2 decades had questioned this அப்படின்னு இருக்கு. But research over the past 2 decades had questioned this அப்படிங்கிறாங்க. this அப்படிங்கிறது எது? ஸோ ஆப்வியஸ்லி இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 papers with starkly contradictory conclusions published 3 weeks apart have reignited debate about whether adult human brains can grow new neurons அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, அதாவது ஒரு 2 பேப்பர் ஒரு starkly contradictory, அதாவது
நேர்மறையான ஒரு கன்க்ளூஷன் வச்சு ஒரு பப்ளிஷ் ஆன 2 பேப்பர்ஸ் அதனால் 3 வீக்ஸ் முன்னாடியே பப்ளிஷ் ஆயிடுச்சு. அது பற்றி ஹேவ் ரீஇக்னைட்டட்னா திரும்பி அது பற்றின ஒரு வாக்குவாதம் ஆர் விவாதம் டிபேட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. வெதர் அடல்ட் ஹியூமன் பிரெயின்ஸ்க்கு வந்து நியூ நியூரான்ஸ் க்ரோ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ரிமைனிங் சென்டென்சஸை ரீட் பண்ணாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மேட்டர் இஸ் ஆஃப் மோர் தேன் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் கன்சர்ன் அப்படின்னு இருக்கு. மேட்டர் என்ன மேட்டர் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. தே ஹவ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் தட் நியூ நியூரான்ஸ் ஆர் இண்டீட் ஜென்ரேட்டட் இன் த அடல்ட்ஸ் ஆஃப். ஸோ நியூரான்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ தே ஹாவ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இதுவும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஃபார் ஓவர் அ சென்ச்சுரி நியூரோ சயின்டிஸ்ட் பிலீவ் பிரெயின்ஸ் ஹவ் அக்யூர்ட் ஆல் த நியூரான்ஸ். ஸோ இதுவும் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்ஸ் பற்றி இந்த இடத்துல தான் பேசியிருக்காங்க. நியூரான்ஸை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனாக தான் இது இருக்கு. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு நியூரான்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் மைட் லீட் டு. இதுவும் திரும்ப நியூரான்ஸ் பற்றி தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து 3 வீக் முன்னாடியே பப்ளிஷ் ஆயிடுச்சு. அது பற்றின ஒரு விவாதம் இப்போ தான் வந்துட்டு தொடங்கி இருக்கு. என்னன்னா அடல்ட் ஹியூமன் பிரெயின்ஸ்னால நியூ நியூரான்ஸ் வந்து வளர முடியுமா அப்படிங்கிறது தான் கண்டென்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது பற்றி பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு பப்ளிஷான ஒரு கன்க்ளூஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு பேர்டு சென்டென்ஸாக இது இருக்கா கைஸ். தே ஹாவ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் அந்த பேப்பர் பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? தே ஹாவ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் தட் நியூ நியூரான்ஸ் ஆர் இண்டீட் ஜென்ரேட்டட் இன் த அடல்ட்ஸ் ஆஃப் செவரல் ஸ்பீஷீஸ் பீப்புளும் அதில் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேப்பர் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் மஸ்ட் பி த செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட் ரிசர்ச் ஓவர் த பாஸ்ட் 2 decades had questioned this அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட ஒரு கண்டினியூஷனாக இது இருக்குது. திரும்பியும் அந்த ரிசர்ச் பற்றி தான் பேசுகிறாங்க. கரெக்டா? ஸோ இந்த ரிசர்ச் வந்துட்டு ஒரு பாஸ்ட் 2 decades அப்படின்னா 20 வருஷமாக அதை பற்றி பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி க்ரோ ஆகுதா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாகவே தான் அதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் மஸ்ட் பி த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் the matter is more than just theoretical concern அப்படின்றது. For over a century neuroscientists believe brains have acquired all the neurons they will ever have shortly after birth அப்படின்றது. ஓகே கைஸ். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் have questioned this அப்படின்றது. ஸோ இது எல்லாமே தியரிட்டிக்கலாக பேச முடியாது அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி இதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டாக இது இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா for over a century neuroscientists believe brains have acquired all the neurons they will ever have shortly after birth அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நியூரான்ஸ் எல்லாமே அவங்க பிறந்த உடனேயே எல்லாமே க்ரோ ஆகி முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராடிக்டரியான ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்றாங்க. அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு நியூரான்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் மைட் லீட் டு நியூ வே ஆஃப் டீலிங் வித் காக்னிட்டிவ் டீக்ளைன் இன் ஏஜிங், நியூரோ ஜெனரேட்டிவ் டிசீஸ் அண்ட் ஈவன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியூரான்ஸை பற்றி பேசிட்டு நெக்ஸ்ட் அதனால என்னென்ன வருது அப்படிங்கறத பத்தி முடிக்க. ஸோ இது ஆப்வியஸ்லி முடிகிற சென்டென்ஸாக தான் கைஸ் இருக்கணும். அப்போ இது 5th சென்டென்ஸாக இருக்கணும், இது 6th சென்டென்ஸாக இருக்கணும். ஓகேங்களா கைஸ்? அப்போ கரெக்ட் ஆர்டர் என்னதுன்னா BDACEF அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆர்டராக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஸோ முடிக்கும் போது எப்படி நம்ம அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அதனால ஒவ்வொரு ஏஜ் ஆகும்போது அந்த நியூரான்ஸோட அது எப்படி டீக்ளைன் ஆகுது, எப்படி நியூரோ டிசீஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது நம்மளால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே கைஸ், த நெக்ஸ்ட் கொஸ்டின். These included freezing the funds of UN Security Council entities such as 26/11, Mastermind Hafiz Saeed and the LET and other Taliban affiliated groups அப்படின்றது. These includedனா எது? ஸோ எதை பற்றியோ ஒரு விஷயத்தை பேசிட்டு தான் these includedன்னு சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. A final decision on blacklisting will be taken at a plenary meeting of the body expected in Paris next month அப்படின்றது. இது மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. The news was that it had progressed in its efforts to avoid blacklisting அப்படின்றது. The news was that maybe இருக்கலாம் guys. நம்ம next one read பண்ணலாம். The deliberations in Beijing gave Pakistan some encouraging news. புரியுதுங்களா கைஸ்? அதாவது இதோட கண்டினியூஷனாக தானே இது இருக்கணும். ஒரு நியூஸ் கொடுத்தாங்க, அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி இது ரெண்டும் பேரண்ட் சென்டென்சஸ் கைஸ். புரியுதுங்களா? மேபி இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல தான் பிளாக் லிஸ்டிங் பற்றி பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக் லிஸ்டிங் பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிமைனிங் 2 சென்டென்சஸையும் நம்ம பார்த்துடலாம். The 39-member body had determined that Pakistan was to be placed on the grey list in 2018 and presented it a 27-point list of actions அப்படின்னு இருக்கு. மேபி இதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கு.
இந்த பாகிஸ்தான் ஏன்னா give Pakistan some encouraging news and முடிச்சிட்டு நெக்ஸ்ட் தான் இதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா the actions entitled as okay guys so இதுவும் obviously first statement-ஆ இருக்காது so this is the first statement and this is the second statement the deliberations in Beijing have gave Pakistan some encouraging news the news was that it had progressed in its efforts to avoid blacklisting அப்படின்னு சொல்றாங்க so next blacklisting பத்தி எங்க பேசிருக்காங்கன்னா இங்க தான் a final decision on blacklisting will be taken at the plenary meeting of the body expected in Paris next month அப்படின்னு இருக்கு so this must be third one-ஆ இருக்கணும் ஓகேங்களா so expected in Paris next month அப்படின்னு இருக்கு வேற என்ன சொல்றாங்கன்னா பிளாக் லிஸ்டிங் பத்தி நெக்ஸ்ட் மந்த் தான் தெரியுமா சோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கைஸ் ஒரு 39 member body had determined that Pakistan was to be placed on the grey list in 2018 and presented a 27-point list of actions அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வருமா or இது வருமான்னு பார்க்கணும் guys the final decision on blacklisting will be taken at a plenary meeting of the body expected in Paris next month okay these include freezing the funds of UN Security Council அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு ஓகே ஸோ இது ஏ வருமா ஈ வருமாங்கிறத நம்ம பார்க்கணும் கைஸ் அதாவது ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்து இது வரும்னு சொல்லிட்டாங்க 39 லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருமா இல்லை தீஸ் ஓகே ஸோ பார்க்கும்போது கைஸ் ஸோ அந்த பிளாக் லிஸ்டிங் வில் பி நெக்ஸ்ட் மந்த் நடக்கும்னு சொல்றாங்க ஸோ ஆப்வியஸ்லி அப்போ அதுக்கு அடுத்தது வர வேண்டியதுன்னு பார்த்தா தீஸ் இன்க்ளூடட் அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் தான் நம்ம ப்ளூரல்ல இருக்கு ஸோ இது பற்றின ஒரு கண்டினியூஷனாக தான் இதோட ஒரு கண்டினியூஷனாக தாங்க இது இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு அடுத்தது இதுதான் வந்தாக வேண்டும் the 39 member body had determined that Pakistan was to be placed on the grey list in 2018 and presented a 27 list of actions and the actionsல these included freezing the funds of UN Security Council entities such as 26/11 mastermind Hafiz Saeed இதெல்லாமே அவங்க ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்கிறது இருக்கு ஸோ ஆப்வியஸ்லி this was the fifth one so remaining இருக்கிறது இது ஒன்று தான் the actions entailed a sustained effort to bring legal action against this group and also call for changes to Pakistan with the global standards அப்படினு இருக்கு ஓகேங்களா சோ இந்த குரூப்புக்கெல்லாம் சில லீகல் ஆக்ஷன் எடுத்து ரிமைனிங் வந்துட்டு பாகிஸ்தான் ரிமைனிங் எல்லாமே குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஓகேங்களா so this is the sixth one guys so correct order என்னன்னு பாத்தீங்கன்னா டி அடுத்தது DCB EAF this is the correct order guys ஓகேங்களா இன்னொரு क्वेश्चन பாத்தறலாம் okay guys the next question பாத்தலாம் and the last question of this video safe blood transfusion continues to be a major challenge for the healthcare sector in India okay safe blood transfusion continues to be a major challenge அப்படிங்கற மாதிரி இருக்கு இது மேபி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்குிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு consequently the national consequently அப்படிங்கிறது obviously இது ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணிதாங்க guys வரணும் so definitely the first statement-ஆ இருக்காது however blood transfusion services or however அப்படிங்கிறதும் however அப்படி அது இல்லனாலும் however அப்படிங்கிற மாதிரி இருக்கு so obviously this one cannot be first statement next back and but இருந்தாலும் நீங்க ரீட் பண்றத ரீட் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு அந்த paragraph புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா guys back in 1996 the Supreme Court had told the Union government to consider the advisability of enacting okay back in 1996 so இது ஒரு history மாதிரி இருக்கு guys so obviously back in 1996 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க மாட்டாங்க so definitely this can't be the first statement too now the apex court had issued a notice to the center and the state governments on a public interest litigation seeking to regulate blood banks and the blood storage system அப்படிங்கிற மாதிரி இருக்கு now அப்படிங்கிற மாதிரி ஒரு we can't say now அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இதெல்லாம் பண்ணனால இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணா கடைசியா வேணா கூட நம்மளால சொல்ல முடியுமே தவிர now அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா வரதுக்கு வாய்ப்பில்லை guys what's life sustaining become life threatening is needed and is transfused into a unsuspecting patient அப்படின்னு இருக்கு ஓகே guys so இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல அதாவது இப்போ எதை சொல்றாங்கன்னா blood வந்து இந்த கலப்படமா வந்து நமக்கு சேர்ந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் गाइस blood கண்டாமினேட் ஆகி நமக்கு சேர்ந்துச்சுனா நமக்கு லைஃப் த்ரெட்டனிங் ஆவே போய்டும் கரெக்ட்டா சோ கரெக்ட்டான blood நமக்குள்ள அந்த சேர்ந்தாதான் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல ஒரு blood தேவைப்படுதுன்னா அந்த blood ஒரு கலப்படமா இருக்கு அப்படினா நமக்கு லைஃப் த்ரெட்டனிங்கா போய்டும் அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயத்தை இதல சொல்றாங்க ஓகேங்களா गाइस சோ அப்படி இருக்கும்போது ஒரு சோ அப்படி இருக்கும்போது சோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் நம்ம இத சொன்னா இது கரெக்ட்டா இருக்கும் गाइस புரியுதுங்களா சோ ஜெனரலா ஒரு பரவலான ஒரு விஷயத்தை சொல்றாங்க த்ரெட்டனிங்கா போகும் அப்படினு சொல்லிட்டு நம்ம இத சொன்னா கரெக்ட்டா இருக்கும் சோ obviously this must be the first statement இத ஃபாலோ பண்ணி இது வரலாம் ஓகேங்களா गाइस safe blood transfusion continues to இத சொல்லிட்டு நமக்கு இது ஒரு சேலஞ்சா இருக்கு நம்ம இந்தியால அப்படிங்கற மாதிரி சொல்றோம் ஓகேங்களா गाइस safe blood transfusion continues to be a major challenge for the healthcare sector in India
அப்படின்னு இருக்கு. கான்சிக்வென்ட்லி த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில், ஸோ இது பற்றி இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி ஹவர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீசஸ் ஆர் ஸ்டில் ரெகுலேட்டட் பை த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் 1940 அண்ட் இட்ஸ் சப்சீக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீசஸ் பற்றி எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேக் இன் 1996 Supreme Court had told the Union government to consider the advisability of enacting a separate legislation for regulating the collection, processing, storage, distribution and transportation of blood and the operation of blood banks in the country அப்படிங்கிறது இருக்கு. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு அடுத்தது தான் இது வரணும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து மேஜர் சேலஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் மஸ்ட் பி த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இதோட ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, however blood transfusion services are still regulated by the drugs வருமா, இல்லைனா consequently the National Blood Transfusion Council was established followed by the framing of National Blood Policy இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேக் இன் 1996 இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு. ஸோ கான்சிக்வென்ட்லி அப்போ இதை முடிச்சுட்டு இதுதான் கைஸ் வரணும். கான்சிக்வென்ட்லி த நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில் வாஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில் அப்படிங்கிறத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஃபாலோட் பை த ஃப்ரேமிங் ஆஃப் நேஷனல் பிளட் பாலிசி அப்படின்னு இருக்கு. However, blood transfusion services are still regulated by the Drugs and Cosmetic Acts 1940 and its subsequent amendments அப்படின்னு இருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த ஆக்ட் படி ஸ்டில் ரெகுலேட் ஆகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்தது வரணும். ஸோ நவ் த எபெக்ஸ் கொண்டு சொல்லல, நவ் அப்படின்னு ஒரு விஷயம் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வரும்போது இது எண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். Now the apex court had issued a notice to the center and the state governments on a public interest litigation seeking to regulate blood banks and the blood storage system. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, சென்டருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து பிளட் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா ரெகுலேட் பண்ணி பிளட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாமே நல்லா ரெகுலேட் பண்ணணும். ஸோ இது ஒரு டெஃபினட்டாகவே ஒரு எண்ட் ஆக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த 6th ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஆப்வியஸ்லி இதுதான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கு. பட் இந்த சேஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு லைஃப், இதனால நமக்கு லைஃப் சஸ்டெயின் ஆக போகுதுன்னு இருக்கிற போற விஷயம் லைஃப் த்ரெட்டனிங்காக எப்போ மாறுதுன்னா, அந்த பிளட் வந்து ஒரு கலப்படமோ ஒரு பிளட் கரெக்டான பிளட்டை வந்து சேரலை அப்படின்னா ப்ராப்ளம் பெரிய லெவலில் போயிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஜென்ரலாக ஒரு மேலான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகிறோம் கைஸ், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நீங்கள் எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவீங்க, ஓகே? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எஃப், செகண்ட் ஒன் இஸ் ஏ, தேர்ட் ஒன் இஸ் டி, fourth one is B, fifth one is C and sixth one is E, ஓகேங்களா? This is the correct order guys, okay? That's it guys. ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இப்போ நமக்கு இன்னும் ஒரு 10 டேஸில் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி மெயின்ஸ் எக்ஸாம் நெக்ஸ்ட் வரப்போகுது. எல்லாத்துக்குமே நீங்கள் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆலு போர்டு வெப்சைட்டு போய் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நிறைய மாக் டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம சேனலுடைய கூப்பன் கோட் PTC10, ஓகேங்களா? ப்ரிப்பேர் டு கிராக் 10 இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10% ஆஃபர் கிடைக்கும் கைஸ், ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 30% ஆஃபர் போயிட்டு இருக்கு, 40% ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு 50% ஆஃபரா கிடைக்கும். 50% ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா 60% ஆஃபரா இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த கோடை யூட்டிலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் ஃபார் ப்ராக்டிசிங், ஓகே? தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.